நேற்று வீடியோவில் நம்ம பார்த்தோம் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கானது ரெண்டாவது டாபிக், பேங்கிங் டெர்மினாலஜி. ஸோ இந்த டாப்பிக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா தான் அதுக்குள்ளே என்னென்ன டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த டெர்மினாலஜி நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா, நிறைய ஒன் வேர்ட்ஸ்க்கு நீங்கள் பதிலளிக்க முடியும். அது மட்டும் அல்ல, நம்ம பேங்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது பேங்க் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் வேலை கிடைச்ச பிறகு அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு உதவும். சரிங்களா? ரைட். இன்றைக்கி முதல்ல இந்த ரெண்டாவது டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் டெர்மினாலஜியில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு எல்லாம் ஒரு ஹெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல ஒரு மேலோட்டமாக நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, ஒரு ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சூப்பர்வைசிங் பேங்க்ஸ் அப்படின்னா பேங்க், ஒவ்வொரு பேங்க்கும் இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க் பார்த்தோம் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தோம், கமர்ஷியல் பேங்க் பார்த்தோம், ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தோம், அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வரும் இல்லையா. இதில் எல்லா விதமான வெதர் இட் இஸ் அ பப்ளிக் பேங்க் ஆர் ப்ரைவேட் பேங்க், அனைத்து வங்கிகளும் ஒரு ஆர்பிஐனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அவங்க எப்படி அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறதுடைய தலையாய பணி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆர்பிஐனுடைய தலையாய பணி என்ன அப்படின்னா சூப்பர்வைசிங் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ பேங்க் மட்டுமல்ல, மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் தான் வரும். இதனுடைய அனைத்து செயல்பாடுகளும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கும். ரைட். இந்த எதற்காக இது இருக்கணும், ஆர்பிஐ கண்ட்ரோலில் ஏன் இருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சீர்குலையாமல் இருக்கணும், அதாவது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு பவர் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கணும், அது ஆர்பிஐ. சரி, எப்படி இந்த எக்கானமி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை சொல்லுவாங்க டெவில்ஸ் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்ஃப்ளேஷன், இன்னொன்று டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா தமிழில் பணவீக்கம், அதாவது சப்ளை ஆஃப் மணி. ஸோ எக்கானமியில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கிட்ட பணமும் ரொம்ப அதிகமாக இருக்குமே எனில் அதுவும் நம்மளுடைய எக்கானமியை டேஞ்சர் தான், அதுவும் நம்ம வளர விடாமல் பண்ணிடும். அதே நேரத்தில் பணவாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீஃப்ளேஷன் அது இருந்தாலும் நம்மகிட்ட பணம் இல்லைன்னா கூட அதுவும் நம்மளுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தும். ஆகையினால இந்த ரெண்டையுமே ஒரு அளவுக்கு மேலே, அதாவது இன்ஃப்ளேஷனும் இல்லாமல் டீஃப்ளேஷனும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை கட்டுப்படுத்தக்கூடிய நோக்கத்தோட ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அந்த பாலிசி பேர் தான் மானிட்டரி பாலிசி. ஸோ இந்த மானிட்டரி பாலிசியை ஃப்ரேம் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டூல்ஸில் நிறைய டெர்மினாலஜி இருக்குது. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக அதனுடைய டூல்ஸ், அதனுடைய டெர்மினாலஜி நம்ம படிக்கிறது மூலமாக நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா, நமக்கு பேங்கை பற்றி ஒரு தரவான ஐடியா கிடைக்கும். ரைட். இப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜிங் எக்ஸ்சேஞ்சிங் ரேட்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்சிங் ரேட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இங்கே பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சிங் ரேட் அப்படின்னா நம்ம இந்தியனுடைய கரன்சி இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுத்தா நம்மளுடைய ஃபாரின் கரன்சி ஏதாவது வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அமெரிக்க நாட்டினுடைய டாலர் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டு பணத்தை நம்ம கொடுப்போம். ஸோ எப்படி நம்மளுடைய கரன்சியை அடுத்த நாட்டு கரன்சியோட கம்பேர் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு பை $1 அப்படின்னா we supposed to pay 75 rupees. ரைட்டுங்களா? இந்த ரேட் மாறிக்கொண்டே இருக்கும். இது பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் ஆஃப் அதர் கரன்சிஸ். இதுதான் நம்ம சொல்கிறோம். இதையும் மேனேஜ் பண்ணக்கூடியது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஐ தான் நம்ம மேனேஜ் பண்ணுறாங்க. ஆக்ட் அஸ் அ பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னா மற்ற வங்கிகளுக்கெல்லாம் வங்கியாக. ஸோ ஒரு வங்கியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, அதனுடைய டெபாசிட்டாக வந்த பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு நிறைய டெர்மினாலஜி இருக்குது. சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. அந்த டெர்மினாலஜி ஒவ்வொன்றா நம்ம படிப்படியாக இதற்கு பின்னால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டேர்மை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ளை ஆஃப் மணி அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு எக்கானமியை பொறுத்த வரைக்கும் சப்ளை ஆஃப் மணி அதிகரிச்சிருந்ததுன்னா அப்போ அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், இன்ஃப்ளேஷன் இருக்கும். சரி, இது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம், இதை ஜென்ரலாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு பொருட்களுடைய விலை கூடிக்கொண்டே போகும். ஸோ எப்படி கூடிக்கிட்டே போகுது? இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆன் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், இதைத்தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஸோ 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஒவ்வொரு பொருட்களுடைய விலை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் விலை ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, சப்ளை ஆஃப் மணி அதிகமாக எக்கானாமியில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். ஸோ இது அதிகமாக போச்சு அப்படின்னா எக்கானாமியில் நிறைய பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனானா அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு வாழைப்பழம் வந்து நம்ம ₹1 அப்படின்னு வாங்குகிறோம் அப்படின்னா அது ₹1 10 பைசா அப்படின்னா 10% கூடுது, ரைட்டுங்களா? ஸோ இப்படியே நமக்கு இன்ஃப்ளேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தவளக்கூடிய இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்குது. என்ன அப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பனானா வந்து ₹1 அப்படின்னு இருக்கும்போது அதில் 10% அப்படின்னா 2 டிஜிட்ஸ் 10% அப்படின்னு வந்துன்னா அது ரன்னிங் இன்ஃப்ளேஷன் கீழே வரும். அதுவே வந்து 0 to 5% அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் இருக்கும். இதுவே வந்து ட்ரிபிள் டிஜிட்டில் போச்சு அப்படின்னா கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம அந்த இன்ஃப்ளேஷன்ஸை சொல்லுவோம். ஆனால் பொதுவாக ஒரு நாட்டுக்கு இன்ஃப்ளேஷனுங்கிறது முக்கியம். அது எந்த விதமான இன்ஃப்ளேஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷனாக இருக்கணும். அப்போ தான் ப்ரொடியூசர் எல்லாம் மோட்டிவேட் ஆவாங்க, திரும்ப கண்டினியூஸாக அந்த ப்ரொடக்ஷனுக்கு இருக்கும். அப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், ஒரு எக்கானமி வந்து டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்படலை அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் எக்கானமியை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகையினால தான் ஆர்பிஐ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி மூலமாக சில டூல்ஸு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, CRR, SLR, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அது நம்ம மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஓவரால் ஃபங்க்ஷன்ஸில் இந்த இன்ஃப்ளேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் RBI, ரைட்டுங்களா? ரைட். அதே மாதிரி டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து பண வாட்டம். மக்கள் மத்தியில் பணம் இல்லைனாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு பொருளையோ ஒரு பணியோ வந்து வாங்க முடியாது. அப்போ வாங்க முடியலன்னா என்னாகும், ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே தங்கிவிடும். ஸோ ப்ரொடியூசர் மறுபடியும் அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார். ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் வேலைவாய்ப்பு போயிடும். வேலைவாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்கம் குறைஞ்சிரும். ஸோ நமக்குள்ள இன்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நேஷனல் இன்கம் குறைஞ்சிரும். ஸோ நேஷனல் இன்கம் குறைஞ்சிருச்சுன்னா பெர் கேபிட்டா இன்கம் குறைஞ்சிரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா மொத்தத்தில் நம்மளுடைய எக்கானமி வந்து பாழடைந்து விடும். ஆகையினால இந்த இன்ஃப்ளேஷன் வந்தாலும் நமக்கு ரொம்ப டேஞ்சரு, டீஃப்ளேஷன் வந்தாலும் ரொம்ப டேஞ்சரு. ஸோ இது ரெண்டையும் கட்டாயம் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணியே ஆக வேண்டும். அதுக்கு நிறைய பாலிசிஸ் இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணக்கூடிய எல்லா விதமான பாலிசியும் இதை நோக்கி தான் இருக்கும். அது வெதர் இட் இஸ் ஒரு ஃபிஸ்கல் பாலிசியாக இருக்கட்டும், ஒரு நிதி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பண கொள்கையாக இருக்கட்டும், அதாவது மானிட்டரி பாலிசியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பாலிசியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசி, அதாவது டெவலப்மெண்ட்டை நோக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான பாலிசியும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதைத்தான் நோக்கில் கொண்டு இருக்கும். ஸோ நம்ம எக்கானமி எப்படி டெவலப் பண்ண போகிறோம், அதற்கு இன்டெரக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனும் டிஃப்ளேஷனும் வராமல் பார்த்துக்குவாங்க. அதுக்கான முக்கியமான பணிகளில் இது ஒன்று. ரைட். இந்த RBI பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லலாம். லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், ரொக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதை தான் தமிழில் இன்னும் சுத்தமாக சொல்ல போனோம்னா நீர்மைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு, அது வந்து ஒரு லிக்விடிட்டி வந்து ஈஸியாக கிடைக்கும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோல்டை கொண்டு போய் ஒரு இடத்துல அடமானம் வச்சோம் அப்படின்னம்னா உடனே அவங்க பணம் தராங்கன்னா அதுக்கு லிக்விடிட்டி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேஷ் ஆகக்கூடிய தன்மை எது இருக்கோ அதுக்கு பேர் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? இது சில பொருள்களுக்கு கிடைக்காது. உடனே நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு பேனா இருக்குது, அந்த பேனா கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுத்தோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு கேஷ்லாம் தரமாட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும், அது ரொம்ப டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் உடனடியாக நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டியினுடைய லெவல் எப்படி இருக்கணும், அதன் மூலமாக தான் சப்ளை ஆஃப் மணியும் அந்த எப்படி சொல்லுவோம், ஒரு எக்கானாமிக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நிர்ணயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம RBI இருக்குது. இது மானிட்டரி பாலிசி மூலமாக தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அதை தான் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதனுடைய டெர்மினாலஜியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வரிசையாக படிக்க போகிறோம். என்ன எதற்கு காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரே வீடியோ நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் வில் கெட் போர் இல்லைங்களா? ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் அப்படி சின்ன சின்ன விஷயமாக வந்து கேஷுவலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் இந்த பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எங்களையும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். கண்டினியூஸாக எங்களுடைய வீடியோஸ் தவறாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் நிறைய பேங்கிங் டெர்மினாலஜியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாக அமையட்டும். நன்றி.